வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகணுமா, சகல சௌபாகியங்களும் கிடைக்கணுமா அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்கள் மாதம் மாதம் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னன்னா, இது உங்களுக்கு உங்கள் லைஃப்லேயும் நிறைய மாற்றத்தை தரும், உங்கள் உடம்புலையும் சரி நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அது என்னன்னா, இந்த ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம்னா எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க நம்ம இறந்தவுடனே நம்மளுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இறந்தவுடனே வைகுண்ட பதவி கிடைக்கும்ன்றது உண்மைதான். ஆனால் இந்த விரதத்தை நம்ம முறையாக கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இந்த பூலோகத்திலே நம்ம சூரியனை போல பிரகாசமான வாழ்வு நம்மளுக்கு கிடைக்கும். சகல சௌபாகியங்களும் அந்த மகாவிஷ்ணுவோட அருளால நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அவருக்கு பிடிச்ச விரதம் ஏகாதசி விரதம். ஏகாதசினா சமஸ்கிருதத்தில் ஏகாதசினா தமிழில் 11ன்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு அடுத்து வர 11 நாளும் பௌர்ணமிக்கு அடுத்து வர 11 நாளும் ஏகாதசி திருநாள். இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா நம்மளோட உடம்புக்கும் சரி அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லை, கடவுளோட அருள் பரிபூர்ணமாக தரக்கூடிய விரதம் இது. ஏகாதசி விரதம் இருந்தால் மற்ற எல்லா விரதம் இருந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த விரதம் தர பலனை மற்ற எந்த விரதமும் தராது. அதுதான் உண்மை. இந்த நாளில் நம்ம அரிசி உணவும் தானியங்களும் முக்கியமாக தவிர்க்கணும். இந்த நாளில் நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நிச்சயமாக அது பாவத்தை சேர்க்கும்னு சொல்லுவாங்க. நம்மளோட கர்ம வினையை அதிகமாகும். அதனால தான் இந்த நாள் ஃபாஸ்டிங் டேவாக சொல்கிறாங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது, இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, விரதம் நம்ம எப்படி முறையாக இருக்கணுன்றதும் இருக்குது. விரதம் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? நம்ம எல்லா விரதமும் ஏர்லி மார்னிங் எழுந்து தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் ஏகாதசி பொறுத்த வரைக்கும் மொதல் நாள் தசமியிலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் துவாதசியில் தான் நம்ம முடிக்கணும். இப்போ நம்ம ஏகாதசி விரதம் நாளைக்கு இருக்கோம்னா தசமி அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு ஈவினிங்கே நம்மளோட கடைசி ஃபுட்டு எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கூட எதுவுமே எடுத்துக்காமல் நம்ம விரதத்தை பெருமாளை நினச்சி விளக்கேற்றி நம்ம மாலை நேரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் விளக்கேற்றி நம்ம விரதத்தை தொடங்கணும். நாளைக்கு நம்ம விரதம் இருக்க போகிறோன்ட்டு இன்றைக்கே பெருமாளை மனசார வழிபட்டுட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணும். நாளைக்கும் விடிகாலமே எழுந்து விளக்கேற்றி பெருமாளை வழிபடணும். முக்கியமான விஷயம், கிருஷ்ணருக்கு நெய் தீபம் ரொம்ப நல்லது. நெய் தீபம் ஏற்றுறதை விட நெய் தீப ஆரத்தி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கற்பூர ஆரத்தி நம்ம எப்படி காமிப்போமோ அதே மாதிரி நம்ம நெய் தீப ஆரத்தி வீட்டில் அவருக்கு காமிக்கிறது நல்லது. அவருக்கு பிடிச்ச பால் அப்புறம் இந்த அவல் எல்லாமே வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணாலே போதும். ரொம்ப பெருசாக பூஜை பண்ணி வழிபடணுன்னே இல்லை. நாளைக்கு நம்ம வெறுமே தண்ணி குடிச்சிட்டு கூட நம்ம விரதம் இல்லையா இளநீர் குடிக்கலாம், ஜூஸ் அந்த மாதிரி கூட உங்களால் நாள் ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு முடிக்கலன்னா இந்த மாதிரி நீராகாரம் எடுத்துக்கோங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் அரிசி தானியம் எல்லாத்தையும் தவிர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த விரதம் பலனை முழுசாக கொடுக்கும். அடுத்த நாள் துவாதசி காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களோட விரதம் நிறைவு செய்யுங்க. தண்ணி மட்டும் நீங்கள் குடிச்சு விரதம் இருக்கீங்கன்னா அடுத்த நாள் துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு உங்களோட விரதத்தை நிறைவு செய்யலாம். அப்படி இல்லையா, நான் இந்த மாதிரி ஒரு வேளை சாப்பிட்டுட்டேன் என்னால் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு படைக்கிறீங்கல்ல, அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட விரதம் நிறைவு செய்யலாம். ஆனால் கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கப்பட்ட பொருளை வச்சு நம்ம விரதத்தை முடிக்கணும். அதாவது முதல் நாளான தசமியில் ஆரம்பித்து அடுத்த நாள் துவாதசியில் நம்ம முடிச்சாதான் இந்த விரதம் ஒருத்தோட முழு பலனையும் நம்மளால் அடைய முடியும். சகல சௌபாகியங்களும் நிச்சயமாக உங்களால் பெற முடியும். இந்த நாளில் முக்கியமாக மத்தியான நேரத்தில் தூங்கக்கூடாது. பகவத்கீதை படிக்கிறது ரொம்ப நல்லது. பாகவதம் புராணம் எல்லாமே பெருமாளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறது, அவரை பற்றி படிக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லது. பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது. அதனால் இந்த விரதத்தை எல்லாருமே கடைபிடிச்சு பெருமாளோட அருளை முழுசாக பெறுங்க. நன்றி, வணக்கம்.